Hi friends, welcome back to my YouTube channel Science View Tamil. நான் உங்க நிதிஷ் குமார். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம்னா how paper is made from trees. அதை பேப்பர் எப்படி வந்து மரத்துலேருந்து உருவாக்குறோன்றதை இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். நம்ம எல்லாருக்குமே தெரியும் பேப்பர் மரத்துலேருந்து தான் வருதுன்னு. ஆனால் அது எப்படி வருது, அதை எப்படி ப்ராசஸ் பண்ணுறாங்கன்றதை இந்த வீடியோவில் நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் பேப்பரை வந்து இன்வென்ட் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா கை லூன். இவர் வந்து ஒரு சைனீஸ் இன்வென்டர். இவங்க தான் வந்து ஃபர்ஸ்ட் பேப்பர் வந்து இன்வென்ட் பண்ணாங்க. ஸோ பேப்பர் வந்து நிறைய யூஸ் நம்ம பண்ணிகிட்ருக்கோம் நம்ம டே டு டே லைஃப்பில். ஸோ பேப்பர் வந்து எந்த ரீஜன்லேருந்து வருது, பிளான்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா லீஃப்லேருந்து ஸ்டெம்லேருந்தான்னு கேட்டிங்கன்னா பார்க் ரீஜன்லேருந்து நம்ம வந்து பேப்பர் வந்து ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கோம். அதே மாதிரி எந்தெந்த மரங்கள் யூஸ் பண்ணுறாங்க பேப்பருக்குன்றது நமக்கு மோஸ்ட்லி தெரியாது. ஸோ அதை தான் இப்போ பார்க்க போகிறோம். மோஸ்ட் காமன் ட்ரீஸ் யூஸ்டு பை பேப்பர் இண்டஸ்ட்ரி. அதாவது பேப்பர் இண்டஸ்ட்ரீஸ் எந்தெந்த மாதிரியான மரங்களை யூஸ் பண்ணுறாங்கன்றதை பார்க்கலாம். அதில் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ட்ரீ பார்த்திங்கன்னா பேம்பு ட்ரீ, பைன் ட்ரீஸ், ஃபிர், யூக்கலிப்டஸ் ட்ரீஸ் அண்ட் ஸ்ப்ரூஸ். இந்த மாதிரியான ட்ரீஸ்லாம் தான் பேப்பர் ஃபார்மேஷனுக்கு அதிகமாக யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க பேப்பர் இண்டஸ்ட்ரீஸ். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ப்ராசஸ் ஆஃப் பேப்பர் மேக்கிங். அதாவது எப்படி பேப்பரை வந்து ப்ராசஸ் பண்ணி அதை வந்து எப்படி மரத்துலேருந்து பேப்பரை கன்வெர்ட் பண்ணுறாங்கன்றதை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா வாஷிங். அதாவது வந்து மரத்தில் வந்து நிறைய டஸ்ட், இன்செக்ட்ஸ் இந்த மாதிரியான விஷயங்களாக இருக்கும். ஸோ அதை வந்து நல்லா வந்து வாஷ் பண்ணிவிடுவாங்க ஃபர்ஸ்ட் ப்ராசஸில். அந்த செகண்ட் ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா டீபார்க்கிங். இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மரத்தோட வெளியில் இருக்க அந்த ஹார்ட் கோரை வந்து ரிமூவ் பண்ணி கம்ப்ளீட்டாக வந்து ஷேவ் பண்ணி ட்ரிம் பண்ணி எடுத்துருவாங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அது வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அதுக்கப்புறமா இந்த மரத்தோட லாக்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா குட்டி குட்டி ஸ்மால் பீசஸாக வந்து மிக்சராக வந்து நல்லா சாப் பண்ணி, அதாவது வந்துட்டு நல்லா அது வந்து உட்டன் சிப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி சிப்ஸ் ஃபார்முக்கு கொண்டு வந்துடுவாங்க. அதுக்கப்புறமா இந்த பல்ப் மேக்கரில் வந்துட்டு இதை நல்லா கிரைண்ட் பண்ணி மிக்ஸ் பண்ணி ஒரு பல்ப் ஃபார்முக்கு கொண்டு வந்துடுவாங்க. ஸோ இதுக்கப்புறமா இதில் வந்து ஆசிட்லாம் ஆட் பண்ணுவாங்க. எதுக்காக ஆசிட்ஸ் ஆட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அதில் இருக்க அந்த ட்ரீயில் இருக்கக்கூடிய ஃபைபர்ஸ் எல்லாம் தனியாக ரிமூவ் பண்ணுறதுக்காக தான். ஸோ அதுக்கப்புறமா அதை வந்து கலர் கண்டிப்பாக வேறு மாதிரி தான் இருக்கும். ஸோ அதுக்கப்புறமா அதை அந்த ப்ளீச்சிங் ப்ராசஸ்லாம் பண்ணி அதை வந்து ஒரு ஒயிட் கலருக்கு கொண்டு வருவாங்க. அதுக்கப்புறமா அதை ட்ரை ஃபார்முக்கு கொண்டு வருவாங்க. இதுக்கப்புறமா இதில் என்ன ஆட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா கால்சியம் கார்பனேட் ஆட் பண்ணுவாங்க. கால்சியம் கார்பனேட் எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அதோட அந்த ஒப்பேக்கை வந்து சேஞ்ச் பண்ணுறது. அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஒளி ஊடுருவும் தன்மைன்னு சொல்லுவாங்க, அதாவது அதோட டிரான்ஸ்பரன்சி. ஸோ அதுக்காக தான் இந்த கால்சியம் கார்பனேட்டை வந்து அதில் ஆட் பண்ணுறாங்க. ஸோ அதை ஆட் பண்ணதுக்கு அப்புறமா வந்து திருப்பி அதோட இருந்து வாட்டர்லாம் ட்ரைன் பண்ணி கம்ப்ளீட்டாக இது வந்து இந்த மாதிரி ஒரு ஜெயிண்ட் மிஷின்ஸில் பெரிய ரோல்ஸாக வந்து கன்வெர்ட் பண்ணுவாங்க. இந்த ரோல்ஸ்லாம் அப்படியே வந்து ரன் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ இது நம்ம நார்மலாக டேரெக்டாக யூஸ் பண்ணுற ஃபார்முக்கு வந்துடாது. நம்ம யூஸ் பண்ணுற A4 ஷீட்டாவோ இல்லை சார்ட் சைஸ்க்கு வராது. ஸோ இதோட திக்னஸ் இது எல்லாத்தையுமே பொறுத்து இந்த ரோல்ஸ் ஃபார்ம் ஆகி இந்த வந்து பெரிய பண்டில் ஆஃப் ரோல்ஸை வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா சன்லைட்லையோ இல்லை ஹேர் ட்ரையோ வந்து பண்ணி இல்லை ட்ரையிங் ரூம்ஸில் வந்து இதை வந்து ரொம்ப நாள் ட்ரை பண்ணி வைப்பாங்க. அதுக்கப்புறமா தான் வந்து இந்த ட்ரையிங் ப்ராசஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து நமக்கு தேவையான சைஸில் நம்ம அந்த கம்பெனி எந்த மாதிரி ப்ராடக்ட்ஸை ஃபார்ம் பண்ணுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரியான சைஸஸில் கட் பண்ணி, இன்கேஸ் அவங்க வந்து ஒரு பிரிண்டட் டைரிஸ்லாம் ஃபார்ம் பண்ணுறாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அதில் பிரிண்டிங்ஸ் ஆட் பண்ணுறது, இல்லை ஒரு கலர் A4 ஷீட்ஸ் இல்லை கலர் பேப்பர்ஸ் ப்ரொடக்ஷன் கம்பெனி தான் அதில் கலர்ஸ் ஆட் பண்ணி அதுக்கப்புறமா அந்த பேப்பர் மேக்கிங் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் சைஸஸ் டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸில் வந்துட்டு பேப்பர் இப்படி தான் நமக்கு வருது. நம்ம டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணக்கூடிய நோட் புக்ஸ், டைரிஸ், அது மட்டும் இல்லாமல் ஸ்டிக்கி நோட்ஸ் வரைக்கும் இந்த மாதிரி தான் பேப்பர் வந்து ஃபார்ம் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் 17 ட்ரீஸ் யூஸ் பண்ணி 1 டன் ஆஃப் பேப்பர் வந்து நம்மளால் மேக் பண்ண முடியும். ஸோ சேவ் பேப்பர், சேவ் ட்ரீஸ். ஐ ஹோப் திஸ் வீடியோ இஸ் இன்ஃபர்மேட்டிவ் ஃபார் யூ ஆல். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.